Hello friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எறா புட்டு வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்பவே டேஸ்டா வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில தண்ணியை கொதிக்க வச்சிட்டு அதுல நம்ம வந்துட்டு எறாவை ஆட் பண்ணி ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்துட்டு அந்த எறாவுடைய உள்ள அந்த வாயு இருக்குலையா அதுவும் வந்துட்டு நீங்கிரும். ப்ளஸ் கூடவே வந்துட்டு அதோடைய கொழுப்பு சத்து இது எல்லாமே வந்துட்டு நமக்கு நீங்கிரும். அதுக்கப்புறமா நான் 3 பல்லாரி வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூடயே சேர்த்து நல்லா நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம பெருசாக போடாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுனால நம்ம கடிச்சு சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு காரம் வந்துட்டு தெரியாது. இது கூடவே வந்துட்டு நான் தேவையான அளவு நான் உப்பு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்துட்டு நான் கரம் மசாலா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவுமே வந்துட்டு நீங்கள் அதிகமாக விட வேண்டாம். அதாவது தண்ணியே நீங்கள் வந்துட்டு சேர்க்க வேண்டாம். ப்ளஸ் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு நீங்கள் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இப்போ ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எறா வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஒன்றும் பாதியமாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுங்க. எறா வந்துட்டு எப்போவுமே ஒரே மாதிரியாக கிரேவி அந்த மாதிரி செய்யாமல் குழம்பு கிரேவி பிரியாணி இந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா, இதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம எறா ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லா ஃபுல்லாக வந்துட்டு மசாலாலாம் ஒன்றோட ஒன்றா நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் பாதி மூடி நான் தேங்காய் வந்து நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதே வந்துட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதே போல் நீங்கள் செய்கிறப்போ டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது எறா கிரேவி எறா குழம்பு அந்த மாதிரி நம்ம எறா வடை எறா கட்லெட் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் எறா புட்டும் நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காயும் நான் கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தலை ஆட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் உடனே நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டியான எறா புட்டு வந்துட்டு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ரெசிபியோடு நம்ம வந்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.